உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. ஏய் நாயே, விளையாடிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, குறுக்க வந்து நிக்கிறேன். அக்கறால போய் தொலைடா. மச்சான், அங்க வரும்ன்ற ஆளு. இப்படி தொந்தரவு பண்ணாம அக்கறால போறியா? அட ப்ளீஸ் பாப்பா, ரெண்டாயிரம் தானே கேக்குறேன். பசங்க கிட்ட வேற ஏற்கனவே சொல்லி போட்டாங்க, வந்து விட்டுறாங்க. அதுக்காக தானே கேக்குறேன், ப்ளீஸ் பாப்பா. அந்த கண்ணாடிக்காரன் ஏதோ பிரச்சனை பண்றான்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு கேட்டுருவோம் வா. அதெல்லாம் தர முடியாது, நீ கிளம்பு முதல்ல. அட ப்ளீஸ் பாப்பா, ஒரு 2000 தானே கேக்குறேன். ஆக்கிறதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாம போய் வம்பளுக்க வேண்டாம். ஏன்டா அதை பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு? ஏதோ பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். உன் ஆளுக்காக நானே இப்படி போங்கிறேன், நீ என்னடா இப்படி அமைதியா நிக்கிற? டேய், வாரத்துக்கு வாரத்தை ஆளுன்னு சொல்லாத. அவங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபசர். காலேஜ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. என்னடா ஏதோ நாங்க சொன்ன மாதிரி எங்களை திட்ட? நீ தானே வந்த அன்னைக்கு எங்களோட தங்கச்சின்னு சொன்ன. ஆமா சொன்னேன். அப்ப அவங்க நம்ம ப்ரொஃபசர்னு எனக்கு தெரியாது, அதான் சொன்னேன். ஏண்டா, ப்ரொஃபஸரா இருந்தா என்ன, பிரின்சிபலா இருந்தா என்ன, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணா இருந்தாலும் அவங்க பாக்குற வேலைக்கு மரியாதை இருக்கு. அதுக்கு எடுத்துற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. இதோட இந்த பேச்சை விட்டுரு. சரிடா, நம்ம ஏரியால ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அதை போய் தட்டி கேட்காம நின்னுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு? வா போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். பாக்குறதுக்கு நார்மலா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ ஏதோ சொல்றேன்னு வாரேன். மொபனே, ஏதாவது உள்ட்ட ஆச்சு உனக்கு கொன்றும் கொண்டு. இங்க பாரு, பணம் வாங்குறதெல்லாம் சரிதான், அடுத்த மாசமே கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். இல்லன்னா அம்மா கிட்ட பத்தி வச்சிருவேன். அதான் கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. இப்படிதானே வட்ட வட்டம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். கொடுக்கலன்னா இந்த தடவை நிச்சயமா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நான் தான் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கொடுத்துறேங்கிறேன்ல. ஆமா, இந்த பணம் எதுக்கு நீ சொல்லவே இல்லையே? அது எனக்கு உனக்கு, நான் தான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. அண்ணே, உண்மை சொல்லு, பாடத்துக்கு போறதுக்கு தானே கேக்குறேன். அதெல்லாம் இல்ல பாப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ படத்துக்கு போறதுக்கு தான் கேக்குறேன். என்னால பணத்தை கொடுக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு வந்து பணம் சம்பாதிப்பனா, இவன் நோகாம எடுத்துட்டு போவானா? ஆளு பரவாயில்ல. ஏய், என்கிட்ட நான் என்ன இல்லாமையா கேக்குறேன்? அடுத்த மாசம் வந்து கொடுக்க போறேன். இந்த மாசம் கொஞ்சம் டைட் ஆயிருச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, போய் என்னால. நீ கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துக்கிறேன். கொடு. அண்ணா வேணாம், பணத்தை விடு. நான் தான் அடுத்த மாசம் கொடுத்துறேன்னு சொல்றேன்ல, குடி. என்றா திங்கரா, என்ன தைரியம் வந்திருந்தா எங்க ஏரியால வந்து ஒரு பொண்ணு கிட்ட பணத்தை கொடுங்க. டேய் எருமைகளா, அவன் அண்ணன். எனது அண்ணனா? தொடிமாடு தொடிமாடு, அவங்கட வச்சு சொன்ன கேட்டியா? சாரிங்க பிரதர், நீங்க அவங்க அண்ணனு தெரியாம ஏதோ அடிச்சு போட்டோம், மனசுல வச்சுக்காதீங்க. வேற வேலை வேற வேலை இருக்கட்டும், புறப்படுங்க. ஏன்டா மச்சான், மச்சான்னு தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேல. நண்பனா இருக்கிறவன் காதல்ல தண்ணி ஊத்தி வளர்க்கணும், இப்படி பெட்ரோல் ஊத்தி கொளுத்த கூடாது. சரி சரி, வெசனப்படாத மச்சான், விடு, பாத்துக்கலாம். ஆதி, நம்மள வர சொல்லிட்டு ஆள காணோம். கட்டழகு கட்டழகு கண்ணு படக்கூடுமே, எட்டீரு எட்டீரு இன்னும் வெகு தூரமே, பம்பரத்தை போல நானும் வாடுறேனே மார்க்கமா, பச்சை தண்ணி நீ கொடுக்க ஆகி போகும் தீர்த்தமா, தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில், அருந்தவாலு குறும்பு தேழு ஆனாலும் நீ ஏஞ்சலு இரவும் வரும். என்ன இப்படி பாக்குறீங்க? அம்பிட்டு அழகாவா இருக்கேன். ஆதி எங்க? என் அத்தா அவங்க ரூம்ல தான் இருக்காங்க, போங்க. ஏன் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னவா? நானும் சமைஞ்சதுல இருந்து உங்க பின்னாடி தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் தெரியுமுன்னு எனக்கும் தெரியுமுங்க. அது புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்தா என்னதாங்க இதுக்கு வழி? படிக்கிற வயசுல படிக்கிற ஜோலியை மட்டும் பாரு, தேவையில்லாத ஜோலியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத. எது தேவை எது தேவையில்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதை ஒண்ணும் நீங்க சொல்ல வேண்டாம். படிப்புல நான் ஒண்ணும் தற்கொலை கிடையாது. பள்ளிக்கூடத்திலேயே நான் தான் முதல் மார்க்கு, காலேஜுக்கு போனாலும் முதல் இடத்த நான் தான் பிடிப்பினாக்கும். படிச்சா சரிதான், தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு தெரியாத. என் நண்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு தான் கெட்ட பேரு. அட, அதுக்குதான் வசனப்படுறீங்களா? என் அத்தானுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாரு. அதை பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் வசனப்பட வேண்டாம். நீ படிக்கிற பிள்ளை தானே, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ஸ்கூல்ல சயின்ஸ்ல எல்லாம் படிச்சது இல்ல. இது வெறும் ஹார்மோன் சேஞ்சஸ் தான். இது காதல் கத்திரிக்கான்னு நினைச்சுக்கிட்டு நீயா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டுக்கோ. தேவையில்லாம என்ன கோவப்பட வைக்காத. கார்த்தி, நீங்க என்னத்தை தான் கோவப்பட்டாலும் கணத்துல போட்ட கல்லு மாதிரி என் மனசு அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. என்ற காதல் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே புரிய வரும், இல்லைனாலும் புரிய வைப்பேன். வாங்க கார்த்தி, இன்னைக்கு கிரவுண்ட்ல இருந்து சீக்கிரமாவே வந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, வெளியே இன்னைக்கு வெயில் மண்டையை பொழக்குது, அதான் பசங்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. இனி பொழுதோட தான் பிராக்டிஸ போய் கண்டினியூ பண்ணணும். சரி சரி, சரிடா, நான் போய் அண்ணனை பாக்குறேன். சரிண்ணே. சரி, நானும் போய் படிக்கிறேன். ஏய் குடிச்சு நில்லு.
ஏனுங்க தான் சொல்லுங்க. ஏ வாயாடி, உங்க அப்பா என்னடான்னா என் பிள்ளை இங்க இருந்தா தான் நல்லா படிக்கணும்னு சொல்லி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. நீ என்னடான்னா அந்த கார்த்தின்னு அவர் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது ஏன் இஷ்டம், உங்களுக்கு என்ன வந்துச்சான்? அவட குட்டச்சி, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன? அடிக்கிற வயசுல இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரது சகஜம்தான். அதுக்காக இதெல்லாம் காதல்னு அர்த்தம் இல்ல. அப்படியா? அப்படின்னா காதலுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் கத்துக்கிறேன். அப்படிங்க வாயாடி. ஏறுங்க மாடு. இந்த வயசுல காதல் கத்துக்கான்னு மனசு அழுப்பாய் விடாம படிக்கிற சொல்லிய மட்டும் பாரு. கார்த்திக்கு 30 வயசு. அவர் கண்ணுக்கு நீ குழந்தையா தான் தெரிவ. அவரை கட்டிக்கிட்டு எப்படா குழந்தை பெத்துக்கலாம்னு ஆசையில இருக்கேன். நான் குழந்தையா அவருக்கு? நல்ல முறையில சொல்லும் போதே கேட்டுக்கோ. உங்க அப்பா வர வச்சு அப்புறம் ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவேன். ஆ, அனுப்புவீங்க அனுப்புவீங்க. நீங்க பாருங்க தான், உங்களுக்கு என்ன கட்ட விருப்பம் இல்லைன்னு எனக்கோ சொல்லிட்டீங்க. அதோட நிறுத்திக்கோங்க. நான் யாரை காதலிக்கணும் யாரை காதலிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. அட, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. ஒண்ணு பண்ணு, 3 வருஷமும் படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ற வயசு வரும்போதும் அவரே நினைச்சுக்கிட்டு இரு. அன்னைக்கு நாங்களே பேசி உனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஹை, நிஜமாவா? நிஜமாதான். 4 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கட்டிக்கிற வயசு வரும்போது அவர் தான் கட்டிப்பேன்னு சொல்லு. வீட்டுல பேசி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் அவர்கிட்ட நீ இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஆனா அத்தான், நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். நான் 5-6 வருஷம் கழிச்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் அது வரைக்கும் வேற ஒரு பொண்ணு பார்க்காம இருக்கணும்ல. யாரையாவது கட்டிக்கிட்டு போயிட்டான், அப்ப நான் என்ன பண்றதா? உன்ற காதல் ஒருவேளை உண்மையா இருந்தா 5 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் அவர் உனக்கு கண்டிப்பா கிடைப்பாரு. அப்படிங்கிறீங்க? ஆமாடி குட்டிச்சி, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சரி, உங்க பேச்சு கேட்டு 5 வருஷம் படிக்கிற வேலையை மட்டும் பாக்குறேன். ஆனா அதுக்குள்ள அவர் வேற யாராவது பொண்ணு பார்த்துட்டாருன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என் உயிரே அவர்தான் அத்தான். உங்களுக்கு தெரியாது, நான் சின்ன வயசுல இருந்து அவரை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? என்கிட்டயே கதை விடுற பாத்தியா? இங்க நீ வந்தே 1 வருஷம் தான் ஆகுது. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஸ்கூல் லீவுக்கு இங்க வந்தேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கார்த்தியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது உனக்கே நியாயமா இருக்கா? சிரிக்காதீங்க அத்தான். சரி சரி, சிரிக்கல விடு. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி நீ படிக்கிற ஜோலிய பாரு. 5 வருஷம் கழிச்சு அவரையே நினைச்சிட்டு இருந்தீனா வீட்டுல பேசி உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன, சம்மதமா? ஆ, சரி சரி. அப்புறம் பேச்சு வாக்கல எனக்கு பவுச் வாங்கி கொடுக்கறத மறந்துடாதீங்க. ரெட் கலர் பவுச் கீ செயின் வச்சது வேணும். ஈவினிங் கிரவுண்டுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து தரேன். இப்ப போய் சாப்பாடு எடுத்து வை. ரொம்ப பசிக்குது, குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, சரிங்க அத்தான். ஏண்டா, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு கூப்பிட்டேன், என்னன்னு சொல்லு. கேட்டரிங் ஆர்டர் வந்திருக்குல்ல, அதுக்கான லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கியாச்சு. ஒரு எட்டு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு சொல்லிடு. அட, அம்பிட்டு தானா? ஏண்டா, இதை ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு என்னமா? அண்ணே, உங்களை அவர் கூப்பிடல, நான் தான் கூப்பிட சொன்னேன். என்னம்மா தங்கச்சி, அண்ணனுக்கு என்ன வச்சிருக்க? இன்னைக்கு சூட அரிசி பருப்பு சாதம் செஞ்சேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு பொடி புடிச்சிட வேண்டியதான். அதுக்கு என்னண்ணே, வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, செத்த நேரம் ஆகட்டும், அப்புறமா சாப்பிடுறேன். ஆட்டுனே. ஏடா, இன்னமும் கல்யாணம் பண்ணாமே சுத்திக்கிட்டு இருக்க? உன் மனசுல எப்படி என்னதான் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என் மனசுல எல்லாம் ஒரு மனம் இல்ல. அப்புறம் என்னடா, வீட்டுல வைக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கையை நடத்த வேண்டியதானே? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீ பார்த்த, நீ கட்டிக்கிட்ட. எனக்கு அப்படி ஒண்ணும் அமையலையே. எனக்கு இது வரைக்கும் யாரையும் பிடிக்கலடா. நான் என்ன பண்றது சொல்லு? இப்படியே பாக்குறவனெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இரு. கடைசியில தலையில வழுக்க விழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கிளவியோ வந்து மாட்ட போகுது. கிளவியோ அழகியோ முதல்ல மனசுக்கு பிடிக்கணும்ல. அதுவும் சரிதானே. நீங்க வேணா உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க, என் சொந்தத்திலேயே ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பாக்குறேன். எனக்கு இப்போதைக்கு யாரையும் கல்யாணம் கட்டிக்கிற எண்ணம்லாம் இல்ல. ஒரு 5-6 வருஷம் போகட்டும், அப்புறம் பாப்போம். டேய், இப்பவே வயசு 30, இன்னும் 5-6 வருஷம் தான் 36. அந்த வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? என்னமோ பண்ற விட. சரி சரி, அது உன் தலையெழுத்து. நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு அப்புறம் ஆபீஸ் போயிரு. சரிடா மச்சான். சரிம்மா தங்கச்சி, நான் வரேன். அண்ணா இருங்க இருங்க, சாப்பிட்டு போவீங்களா? அது இல்லாமையா தங்கச்சி, இதோ வரேன். ஆதி, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. காலையில பூரி சாப்பிட்டது வயிறு ரொம்ப உப்புசமா இருக்கு. நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ போ. ஆட்டுங்க. ஆதி, என்னால முடியலைங்க ஆதி, ரொம்ப வலிக்குதுங்க. கொஞ்சம் பொறுத்து கூடாமா, எனக்கு ஒரு நாளைக்கு தானே. மாசம் மாசம் இது ஒரு தலைவலி, என்னால முடியலங்க. வலி உயிர் போகுது. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், இது மட்டும் குணமாகவே மாட்டேங்குது. உன் வலி என்னால உணர முடியுதுடா. ஒரு நாள் தானே, செத்த நேரம் கண்ணு மூடி தூங்கி எல்லாம் சரியாயிரும். இல்லைங்க ஆதி, எனக்கு அப்படியே உயிர் போற மாதிரி வலிக்குது. ஒவ்வொரு தடவையும் டாக்டர் பார்க்க தான் செய்யறோம். ஆனா இதுக்கு ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது. நீ இப்படி வழியில துடிக்கிறத பார்க்கும்போது என் மனசுலாம் எப்படி வலிக்குது தெரியுமா? நீங்க வருத்தப்படாதீங்க ஆதி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் பொறுத்துக்கிறேங்க. புடிமா புடி, உங்க அக்கா அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சுட்டானா? இவளுக்கு மாசம் மாசம் இதுவே ஜாலியா போச்சு.
என்ன அத்தை நீங்க அக்காவோட நிலைமை தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்களே? உங்களுக்கே அது நியாயமா இருக்கா? அக்காவுக்கு irregular பீரியட், அதான் இப்படி வலிக்குது, அதனால தான் துடிக்கிறா. அவ நடிக்கலாம் இல்ல. ஐயோ, அக்காவை சொல்லிட்டு அப்படியே பறந்து கட்டிட்டு வந்துருவியே. அக்கா ரொம்ப பாவம் அத்தை. அக்காவை அப்படிலாம் திட்டாதீங்க. அவ ஒண்ணும் பாவம் கிடையாது. உங்களெல்லாம் என் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன்ல, நான் தான் பாவம். இந்தா புடி, இந்த கஷாயத்தை கொண்டு போய் கொடு. ஒரு குழந்தை வச்சு கொடுக்க துப்பு இல்ல. எங்க இருந்துதான் இவளை கூட்டிட்டு வரானு தெரியல. குழந்தை இல்லாததுக்கு அக்கா என்ன பண்ண முடியும்? பாவத்த அக்கா. ஐயோ எம்மாடி, உன் அக்காவை நான் ஒண்ணும் சொல்லல. போமா போ, பேசி பேசியே ஜீவன் வாங்காத போ. இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு கம்முன்னு தூங்க சொல்லு. எப்பா என்ன கத்து, வீடே அலறுது. ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்களே இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கலாமா? இங்க வாரடி, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நீனும் வளரல. ஏதோ காசு பணம் இல்லாட்டி உன்னை வீட்டுல சேர்த்துக்கிட்டதுக்கு உங்க அப்பன் என் கூட பிறந்தவனா போயிட்டான். அது ஒண்ணுதான் காரணம். அதனாலதான் உன்னை இன்னும் இங்க இருக்க விட்டுருக்கேன். எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு தான் வை, வீட்டை விட்டு துரத்திட்டு தான் மறுவேலை பாப்பேன்னு சொல்லிட்டேன். யாருங்க இனிமே நான் எதுவும் பேசல. கஷாயத்தை கொடுங்க, கொண்டு போய் அக்காவுக்கு கொடுக்குறேன். இவகிட்ட நான் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இல்லைனா பெரியவனை அவ வளைச்சு போட்ட மாதிரி சின்னவனை இவனும் வளைச்சு போட்டுருவா. அப்புறம் ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. இவளை பேசாம வேற எவனுக்காவது வெளியே தான் கட்டி கொடுக்கணும். அண்ணன் பொண்ணுங்கிறதுக்காக ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் எல்லாம் கட்ட முடியுமா? இதே மூத்தவனுக்கு நான் பார்த்து வச்ச பொண்ணு கட்டியிருந்தா கோடி கோடியா பணத்தை வாங்கி கோட்டையே கட்டியிருக்கலாம். ஒன்னத்துக்கும் வழி இல்லாம போச்சு. ஆதி முடியல, ஆதி ரொம்ப வலிக்குது. ரொம்ப முடியலன்னா சொல்லடி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். போய் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அங்க போனாலும் இதே மாத்திரை தான் எழுதி கொடுப்பாங்க. வலி குறையவே குறையாது. ஒண்ணுமில்ல, தூங்கி எல்லாம் சரியாயிரும். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. புக் எடுத்து கையில வச்சாலே கண்ணு திறக்குது. அந்த லைப்ரரியில் உட்காந்து அப்படி எனக்கு தான் படிப்ப? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரிய போறதில்ல. அது எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? அதுவும் சரிதான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏடா இப்படியே நாளை ஓட்டிக்கிட்டு இருக்க. காலேஜ் முடிஞ்சதும் என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல. எனக்கெல்லாம் கவலையே இல்ல. எங்க வீட்டுல 2 மாடு கண் இருக்கு. அதை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்து காலையில ஒரு நேரம் மாலையில ஒரு நேரம் பால் கறந்தா போதும். ஐயா வாழ்க்கை சேட்டல். அடப்பாவி, எதுக்கு நீ காலேஜுக்கு வரணும்? பேசாம வீட்டுல உட்காந்து மாடு மேய்ச்சிட வேண்டியதானே? கல்யாண பத்திரிக்கையில நாளைக்கு பேரை போடும் போது பின்னாடி டிகிரியும் சேர்த்து போடுவானுங்க. பொண்ணு படிச்சு நம்ம படிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுக்காக தான் காலேஜுக்கே வரேன். அடப்பாவி. டேய் மச்சான் உன் ஆளு வருது. டேய் காலேஜ் முடிகிற வரைக்கும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, திரும்ப திரும்ப அதையும் இருக்கிறேன். அட அது இல்லடா, தியா வர. அவன் என்னத்துக்கு இங்க வரோம்? கொஞ்சம் கூட நிம்மதியே எல்லாம் போச்சு. இந்த காலேஜ் வந்து சேர்ந்ததுல இருந்து அவளோட இம்சை தான் பெரிய இம்சையா இருக்கு. அர்ஜுன், என்ன? அட என்ன அர்ஜுனி, நான் அப்படி என்ன பண்ணிட்டு என்ன பார்த்து இப்படி முறைக்கிற? ஏன் உனக்கு தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன பண்ணேன்? இந்த காலேஜ் முழுக்க நான் தான் வாழுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்க. சும்மா ஒரு பொண்ணு என்னை பார்த்து பேசிட்டா போதும், உடனே அவளை போய் மிரட்டி விட்டுற வேண்டியது. உன்னால இந்த காலேஜ்ல எனக்கு தான் மரியாதை போகுது. உண்மையை சொல்றதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? நான் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுடி உண்மை? என்னைக்காவது நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்? சொல்லாட்டி எனக்கு தெரியாது பாரு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இங்க பாரு, முதலும் கடைசியமா சொல்லிக்கிறேன். என் பேரை சொல்லிக்கிட்டு யாரையாவது மிரட்டிக்கிட்டு இருந்த மொபைலே என்ன வன்வனே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதை போயிரு. இல்லைன்னா அடிச்சு மூஞ்சி கிட்ட உடச்சிட போறேன். என்ன உனக்கு திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா நான் உனக்கு காதலிக்கிறத மட்டும் எனக்கு நிறுத்த மாட்டேன். அது மட்டும் முடியாது. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். டேய் வாடா போலாம். அர்ஜுன், ஐ லவ் யூ. போ அர்ஜுன் போ. இந்த தியா நினைச்சா ஒரு விஷயத்தை அடையாம விட மாட்டான். உன்னை என் பின்னாடி சுத்தி சுத்தி வர வைக்கல என்ற பேர் தியா இல்ல. எடி நில்லு, எங்க கிளம்பியாச்சு? வேற எங்கத்து போவாங்க? காலேஜுக்கு தான். அது எனக்கு தெரியாது பாரு. காலேஜ் கொண்டு இன்னைக்கு போக வேண்டாம். நேத்து தானே வயிற்று வலியும் துடிச்சிட்டு கிடந்தேன். 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருங்க. போன மாசம் தான் போய் பார்த்துட்டு வந்துச்சு. அதான் மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, போக போக சரியாயிரும். ஆமாடா, வட்ட வட்டம் இதையே சொல்லிக்கிட்டு ஊர்ல உள்ளவர்களுக்குலாம் நாளை பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒழுக்கமான சொல்றதை கேட்டுட்டு டாக்டர் போய் பாருங்க. பக்கத்து வீட்டு சுந்தரி இப்படிதான் 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா. ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு சரியாயிருச்சான். அவ அட்ரஸ் கொடுத்துருக்கான், அதை கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க.
அத்தை, ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் வேற ஒரு டாக்டர் கிட்ட காட்டினா மருந்து மாத்திரை எல்லாம் மாத்தி எழுதி தருவாங்க. அது உடம்புக்கு சேராம போச்சுன்னா என்னத்த பண்றது? அதான் இத்தனை நாள் பார்த்தும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. நான் சொல்ற டாக்டர் போய் பாருங்க, நல்லபடியாவே எல்லாம் நடக்கும். சும்மா என் அண்ணன் ஒண்ணுங்கிறதெல்லாம் விட்டு வைக்க முடியாது. இன்னும் 6 மாசம் பார்ப்பேன். ஒரு நல்ல செய்தியும் வரலைன்னா அப்படிதான். அதை விட்டுட்டு வேற ஒரு நல்லவனை பார்த்து என் பையனுக்கு கட்டி வச்சிருவேன். மா என்னடா எகிரிட்டு வரேன்? நான் உண்மையதான் சொல்றேனாக்கும். நானும் இந்த பத்தி தந்துருவா அந்த பத்தி தந்துருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 3 வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல செய்தியும் காணும். ஊர்ல உள்ளவங்களாம் என்ன கருத்து பிட்டு கழுத. ஊர் உலகம் 1000 பேசும், அதுக்கெல்லாம் காது கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அப்படி ஒவ்வொருத்தர் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம நிம்மதியாவே இருந்துட முடியாது. என் பொண்டாட்டிக்கு குறை இருக்கிறனால அவளை திட்டுறீங்க. ஒருவேளை எனக்கு இருந்திருந்தா? ஏண்டா பெத்த அம்மான கூட வைக்காம இவளுக்காக இப்படி எகிரிட்டு வர? எல்லாம் நல்லது தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா பேசுனீங்க போங்க. ச்சே, ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னீங்கல்ல, அட்ரஸ் கொடுங்க. போதுமாடியாத்தான் போதுமா? என் பையனுக்கு எனக்கும் நல்லா அழுத்து விட்டுட்டேன். நான் என்னங்கத்து பண்ணேன்? நான் அமைதிதான் நிக்கிறேன். இப்படி அப்பாவியாட்ட மூஞ்சி வச்சுக்கிட்டு அவனை நடிச்சு ஏமாத்தியே நல்ல காரியத்தை சாதிச்சுக்கிட்டேன். அம்மா, உன்ன மாதிரி நடிப்புக்காரி இந்த உலகத்துல பார்த்ததில்ல. என்னங்கத்த இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை இல்லாததுக்கு நான் என்னங்கத்து பண்ணுவேன்? நானும் அதை நினைச்சு எங்காவது நாளே இல்ல. என்கிட்ட இருந்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும். உனக்கு அதெல்லாம் எங்க இருக்கு? பிறந்ததுமே அம்மாவை முழுங்கிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஏதோ என்ன வெத்தவங்களாச்சுன்னு பொறுமையா பொறுத்து போய்கிட்டு இருந்தா என்ன பேச்சு இதெல்லாம்? ஐயா சாமி, நான் உன ஒண்ணும் சொல்லல. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பு. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். அதெல்லாம் நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். நீங்க வழிய விடுங்க. பொண்டாட்டிக்காரியே ஒண்ணு சொல்லிடக்கூடாது. வள்ளு வள்ளுன்னு வந்து விழுந்துருவான். சே, நான் 6 மாசம் நடி, நீ மட்டும் வெளியே வெத்து கொடுக்கல அப்படி இருக்கடி உனக்கு. நீ என்னதுக்கு இப்ப கண்ணகாசிக்கிட்டு இருக்கவ? அத்தை சொல்றது என்னமோ சரிதானு. நான் அதிர்ஷ்டம் கெட்டவ. எனக்கு எந்த அதிர்ஷ்டமுமே கிடையாது. அட என்னடாமா, எங்க அம்மா தான் கூறு இல்லாம பேசுறதுன்னு பார்த்தா நீ இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே வசந்தமா மாறி இருக்கு. கேட்டரிங் பிசினஸ் என்ன போயிட்டே இருந்துட்டு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அது எம்பிட்டு மேல போயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் அதிர்ஷ்ட தேவதையே நீ தாண்டி குட்டிமா. இப்படி கண்கள்ங்கிறதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எங்க சிரி பார்க்கலாம். போங்க மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் அதிர்ஷ்டம் கெட்டவதான். அத்தை சொன்ன மாதிரி எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லைங்க. பாருங்க, 3 வருஷம் ஆயும் குழந்தை இல்லாம என்ன கஷ்டப்படுறோம். ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி மட்டுமா பேசுறாங்க? உங்களையும் சேர்த்து தானே பேசுறாங்க. என்னாலதான் உங்களுக்கும் அசிங்கம். அம்மாக்கு சொன்னதுதான் உனக்கும். ஊர் உலகம் 1000 பேசும், அதெல்லாம் காதுல போட்டுக்க கூடாது. அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் விசனப்பட்டு இருக்காத. உனக்கு நான் தான் குழந்தை, எனக்கு நீ தான் குழந்தை. குழந்தைய வர காட்டியும் உன்னை நான் எனக்கும் கைவிட்டுற மாட்டேன். இல்லைங்க மாமா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நானே உங்களை விட்டு போயிருவேன். ஏடி, ஒருவேளை என் உடம்புல குறை இருந்து ஊர் உலகம் இப்படி பேசினா என்னை விட்டுட்டு போயிருவியா? அது எப்படி முடியும்? நீங்க என் உயிர் மாமா. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாக்கும். இங்க வாரதிவியா, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உனக்குனா எனக்கு நீ, அம்பிட்டுதான். அதை மீறி என்னத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுங்க மாமா. ஏங்க, என் கண்ணை பாரு, இங்க பாரு. குழந்தைங்கிறது நம்ம கையில இல்ல, அதெல்லாம் ஆண்டவனா பார்த்து கொடுக்கணும். எதை பத்தியும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? ஐ லவ் யூ. சரிங்க மாமா. ஆட, சரின்னு சொன்னா எப்படி ஒரு ஐ லவ் யூ சொல்றது? ஐ லவ் யூங்க. இப்படிலாம் சொன்னா பத்தாது. ஏங்க, என் மூஞ்ச பார்த்து ஐ லவ் யூ மாமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லு. போங்க மாமா, என்னால முடியலைங்க. அட, இப்படி தூரம் சொல்றேன், இப்ப பாரு உன்ன. ஐ லவ் யூ. மாமா விடுங்க, என்ன பண்றீங்க? நீ சிரிக்கிற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. ஐ லவ் யூ. யோ, விடுங்க மாமா. சரி சரி சிரிக்கிறேன், விடுங்க. இப்ப எப்படி இருக்குது மூஞ்சி? இப்படிதான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும். வர வர உங்களுக்கு குசும ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கவனிச்சுக்கிறேன். சரி, அம்மா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துருவோமா? சரிங்க. அம்மா சோறாக்கி கொடுத்து விடுத்து அந்த டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பணம் வாங்கும்போது மட்டும் நல்லா மூஞ்சி சிரிச்சாப்ல வச்சுக்கோ, அப்புறம் மூஞ்சி உருன்னு வச்சுக்கோ. ஹாஸ்பிட்டல்ல 4 பேர் வந்து ஒரு இடத்துல பல காட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கும் சொல்லு. நம்ம வல்ல நம்ம காட்டுறோம். எஸ்கியூஸ் மீ டாக்டர், பேஷண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ காலேஜுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிண்ணே. வாங்க மேம், நீங்களா? என்னாச்சுங்க மேம்? உடம்புக்கு எதுவும் பிரச்சனைங்களா? ஆமாங்க காவியா, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா வேற நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க மேம். இது சரியான டுபாக்கூர் ஹாஸ்பிட்டலாக்கும். எரும மாடு, வாய் மூடு. அவ பேசுறது தெரியும், காதுல ஓடுக்காதீங்க. அவ சும்மா விளையாட்டு பேசிட்டு இருக்கா. மேம், இவனை நம்பாதீங்க, இவன் சரியான ஃப்ராட் டாக்டராக்கும். அட என்னங்க நீங்க ஒரு டாக்டர் பார்த்து இப்படி பேசுறீங்க? இந்த ஊருக்குள்ளே இவர்தான் கைராசி டாக்டர்னு எங்க அத்தை சொல்லி தான் நாங்களும் இங்க வந்தோம். நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் சரிதான், இது அண்ணன் தடிமாடு தான், சும்மா கலாய்ச்சேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே காவியா. சரி, நாங்க பார்த்துட்டு கிளம்பணும். சரிங்க மேடம், நீங்க பார்த்துட்டு கிளம்புங்க, நான் காலேஜ் புறப்படுறேன். சரிங்க காவியா. டேர்மா வரேன். பார்த்து சூதானோ. அவ சரியான வாளு. அவ ஏதாவது பேசியிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க டாக்டர், கல்யாணம் ஆகி எங்களுக்கு 3 வருஷம் ஆகுது. இன்னமும் ஒரு குழந்தைன்னு ஒண்ணு இல்ல. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா?
இதுக்கு முன்னாடி ஒரு லேடி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்தேன். எனக்கு இர்ரெகுலர் பீரியடு, அதனால சில மருந்து மாத்திரைகள்லாம் கூட எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். சரிங்க டாக்டர்.